நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் ராபின்சன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. பெரம்பூரில் விஜய் போட்டியிடுறதா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த தொகுதியில் பரப்புரை பண்ண போறான்னு சொன்னாங்க. அதை பற்றி செய்திகள் எதுவும் வரல. அதுக்கப்புறம் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை விஜய் நடத்த போறாருன்னு சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? நல்ல கண்டென்ட் இருக்கு நம்ம கடைக்கு. 30 பேரை அறிவிச்சாங்க அங்கே வளைகாப்பில் போய் உட்காந்துக்கிட்டு. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்குமா அந்த அறிவிப்பு, பனையூரில் நடக்குமான்னு சொல்லி நமக்கு எதிர்பார்க்கணும். 27ஆம் தேதி எங்கே நடக்கும்? பாண்டிச்சேரியில் இருக்கிற 30 பேர் என்ன செஞ்சிருக்கோம்? பனையூருக்கு வர வச்சு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கணும்ல. முக்கியமான நிகழ்வுல சார் அது. ஆமாம், நீங்கள் அவங்கள இங்கே வர வச்சா கூட தப்பு சார். அது நேராக பாண்டிச்சேரியில் போயிட்டு நின்றுருக்கணும்ல. நின்று 30 பேரை கைப்பிடிச்சி தூக்கி நிறுத்திடணும்ல. அதை விட்டானுங்க, கோட்டை விட்டானுங்க. அதை சொல்கிறதுக்கு தானே இருக்கேன். அவனாச்சும் நான் தான்டா சொல்ல முடியும். அதெல்லாம் நீங்கள் எங்கடா சொல்ல முடியும்? நீங்கள் அடி வருடிங்க. நீங்கள் அவனுக்கு பூஜா தூக்குறவனுங்க. அவன் செய்கிற தப்பெல்லாம் நான் தானே சார் சொல்லிட்டு இருக்கிறேன். முட்டாள்தனமானது இல்லை அது. அறிவிக்கிற செய்வானா அந்த வேலையை? ஒரு அறிக்கை விட்றீங்க 30 பேர் சொல்லிட்டு. அங்கே இல்லை சார். நீங்கள் கூட்டணி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட்டணி முடிவான இந்த கூட்டணி தலைவர் கூட அங்கேருந்து இங்கே சந்திச்ச மாதிரி இல்லை. இல்லை இவங்க போய் அங்கே சந்திச்ச மாதிரி இல்லை. எப்படி கூட்டணி முடிவு பண்ணீங்க? எல்லாம் ஃபோனில் ஹலோ ஓவர் வந்துடுறீங்களா? ரைட், ஓகே. ரெட்டப்பாக்கம் நீங்கள் எடுத்துங்க, முதலியார்பேட்டை நீங்கள் எடுத்துங்க. என்னதான் ஒரு 10 லட்சம் பேர் உள்ள ஓட்டுறதை கூட ஃபோன்லேயாடா டிக்ளேர் பண்ணுவீங்க? போய் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட போய் உட்காந்து அங்கே டிக்ளேர் பண்ணி ஒரு போட்டோ. அதெல்லாம் சார் அரசியல் கட்சி. நீங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறாங்களா, இவங்க கிளப்பு நடத்துகிறாங்களான்னு தெரியல. அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். அதுலேயே பல குளறுபடிகள் இருக்கு. பல பேர் அதிமுகவோட முன்னாள் சார், வேற பாஜகவோட முன்னாள் மாநில. இங்கேயா தான் சார் நடக்க போகுது? 234 வெளியே வரட்டும். இங்கேயா தான் நடக்க போகுது. காரணம்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு. அதிமுகலேருந்து வெளியே வந்தவன், பிஜேபிலேருந்து வெளியே வந்தவன், வேணா அவங்ககிட்ட பணம் வச்சிருக்கிறான். இவங்ககிட்ட ஆள் இருந்தால் தானே சார். இப்போ எங்கடா போனான் அந்த இவன், அவன் பேர்னா அந்த முனுசாமி, அந்த புஷியானதுக்கு இப்போ எங்கடா போனான்? அவங்க ரசிகர் விஜயோட தொண்டர்களுக்கு தான் நான் சீட்டு கொடுப்பேன்னு சொன்னானா இல்லையா சார்? அவன் சொல்லுங்கள். அவனை இந்த ஜனநாயகங்களில் வர அந்த சாட்டை இருக்குல்ல, அந்த சாட்டை தானே சார் அவனை அடிக்கணும். கரெக்டா? நம்ம இல்லை, விஜய் அடிக்கணும். நீ தான்டா சொன்ன பாண்டிச்சேரியில் எல்லாம் கட்டமைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எவனா நீங்கள் எவனுமே வர இல்லைடா. எல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியிலேருந்து வரான். அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஒரு 30 தொகுதியில் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உங்களுக்கு போடுறதுக்கு கேண்டிடேட் கிடைக்காம பிச்சை எடுக்கிறீங்க. அதிமுகலையும் பிஜேபிலையும் போயிட்டு வாய்க்கிழியே பேசுகிறீங்க நீங்கள். இப்போ புரியுதுங்களா? ஒரு 30 தொகுதிக்கு ஆள் கிடைக்கல சார். ஒரு 10 லட்சம் பேர் கூட வருதுன்னா இங்கே 8.5 கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க. அதில் 4.5 கோடி 5 கோடி பேர் மக்கள் வாக்காளர் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 234 கேண்டிடேட் நீங்கள் போட போகிறீங்க. பார்க்க தான் போகிறோம். 2 பெண் வேட்பாளர் போட்டுருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அதையும் பார்க்க தானே போகிறீங்க. நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீமானோட ஒப்பிடுறது பயங்கரமான கடுப்பாகுது எனக்கு. சீமானோட தான் விஜய் ஒப்பிடாதீங்க. நாம் தமிழர் கட்சியோட பார்த்தீங்கன்னா டிவிக்கேலாம் டிவிக்கே ஒரு மனமகிழ் மன்றம் சார். அது ஒரு கிளப்பு சார். அது அவ்வளோதான் சார். அது ஒரு கிளப்பு. அது மனமகிழ் மன்றம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற கூட்டம். அது அவ்வளோதான். ஓகே. அது ஒரு கட்சியாக நடக்குது. இயக்கம்னா எப்படி நடக்கும் சார்? ரத்தம் வேறு சிந்தி உழைச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர். இன்றைக்கி வெயில் மழை நிற்க முடியுமா? வெயிலில் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு பார்க்க தானே போகிறோம். நம்ம சும்மா பேருக்கு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ஒரு கட்சியை தொடங்கி வச்சுருக்கான் சார். அவன் ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் தொடங்கி வச்சுருக்கிறான். அப்புறம் வரலாறு படிப்போன்னா எங்கே போய் வரலாறு படிப்பான்? எங்கே போய்? வளைகாப்பில் போய். இதுக்கு எங்கே போகணும் தெரியல. வளைகாப்பில் போய் பார்த்தீங்கன்னா நீ வரலாறு படிப்பா. அது இப்போ புரிஞ்சு இப்போ தான். அப்புறம் நம்ம தம்பி மும்பையிலேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்கிறான். நம்ம தம்பி தான், வேண்டப்பட்ட தம்பி தான். ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா வரலாறு படிப்புன்னு நீங்கள் சொன்னதுங்கன்னா எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குன்னு என்ன கேட்டேன். ஏன்னா அட்லிக்கு பார்த்தீங்கன்னா மனைவிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குண்ணா. வாழ்க்கையில் ஒரு முறை தானே வளைகாப்பு பண்ணுவாங்க. கரெக்ட் தான் தம்பி, வாசம் தான். எனக்கு கூட அந்த செய்தி தெரியும். அதை பேசுகிறதா இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பேசாதன்றானுங்க. விஜயோட வாழ்க்கையே பேசாதன்றீங்க. அப்புறம் நம்ம அட்லிக்கிட்ட போனால் என்ன சொல்லுவானுங்க? அது அவர் விருப்பங்கன்னு வானுங்க. அவர் 2வது குழந்தைய கூட வளைகாப்பு பண்ணுவாருங்க. போனவனை பற்றி தான் நம்ம பேச முடியும். அவன் 2 குழந்தை 4 குழந்தை பற்றி 4 வளைகாப்பு கூட பண்ணட்டும் சார். அட்லீஸ்ட் நமக்கு என்ன சார்? அதனால்
நமக்கு அதுவும் அவசியம். 2வது வளைகாப்பு தான் விஜய் போனார். ஆமாம், அதுதான் வரலாறு. இப்போ உலகத்திலேயே வந்து 2வது முறை வளைகாப்பு செய்து அதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் பண்ணால் அது வரலாறு தானே சார். அதை தான் அவன் சொல்லியிருக்கான், வரலாறு படைப்போம். வளைகாப்பு 2வது முறை வளைகாப்பு செய்யக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அட்லியின் மனைவி பிரியாவின் வந்து வளைகாப்புக்காக தலைவர் சென்று வரலாறு படைத்துள்ளார். எல்லாரும் ஒரு முறை தான் செய்வாங்க, முதல் முறை தான் வந்து பிள்ளைக்கு தான் வந்து மகப்பேருக்கு மட்டும்தான் வளைகாப்பு நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் நம்ம தலைவர் 2வது முறை வந்து நடக்கிற அந்த வளைகாப்புக்கு போய் வரலாறு படைச்சிருக்கிறாரு. அதுதான்டா வரலாறு. என்னடா வரலாறு இது? வளைகாப்பில் போய் உட்காந்து வரலாறு. ஓகே, 234 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 தொகுதியில் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கவர் பண்ணணும் சார். நீங்கள் ஒரு தொகுதியில் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் நிற்க முடியும். இருக்கவே இருக்கு டிஎம்கே. இது எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, அனுமதி மறுக்குது. எலெக்ஷன் கமிஷன் தான்டா இருக்குது. காவல்துறை வந்து அது அத்தனை நிர்வாகமாக வந்து எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சதி பண்ணாங்க, இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து வளைச்சிட்டாங்க. பேசுவானுங்க, ஏன்னா நாக்கு வளையம்லாம் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் பேசிடலாம். இருக்கிறது திமுக மேலே பழிய போடு. ஓகே சார், இந்த 27 விஜய்க்கு ஏதோ ஒரு வகையான சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கு. செப்டம்பர் 27 கரூர்ல தொடங்கி மாதம் 27 விஜய் கட்சியில ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அதில் நியூமராலஜி இன்னைக்கு இல்லை சார், அது ஆரம்பத்திலே பார்க்குறாங்க. உண்மை இது. நியூமராலஜி எப்போ அந்த இக்கு வச்சானுங்கல்ல, இக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா எல்லாரும் காரி காரி துப்புனாங்க. இது இக்கு எப்படிடா வச்சிங்க, தமிழக வெற்றி இக்கு எப்படி வைக்காம விட்டீங்க, இக்கு இல்லாமல் தானே இவங்க கட்சி தொடங்கினாங்க, ஏன் இக்கு விட்டீங்க அப்படின்னு சொல்லி பெரிய இதுவாச்சு. அப்போது வந்து புஷியானந்த் கூப்பிட்டு ராத்திரி 11:30 மணிக்கு டிஸ்கஸ் ஓடுது இது. அப்போ வந்து விஜய் வந்து கடுமையான கோபம் வந்து நீ வச்சுட்டு நீ பாண்டிச்சேரி கிளம்பி போயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு ஹை பிச்சில் கத்தும் போது அப்போ வந்து சங்கீதா வீட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா, இவன் வந்து நைட்டு 11:30 மணிக்கு கத்துறவன் வந்து இவன் தெரியும்ல, இவன் வந்து எப்படி சில ரொம்ப ஹை டென்ஷன் ஆயிடுச்சுன்னா மென்டல் மாதிரி கத்தக்கூடிய ஆள் தான் இது. அது கூடிய சீக்கிரம் நம்ம பார்ப்போம் வச்சுங்களேன். அதனால தான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் அப்படியே பொத்தி கூப்பிட்டு போயிடறானுங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்த்தா இவன் மென்டல் மாதிரி கத்துவான், ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி கத்துவான். அப்போ வந்து கேட்டால் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி விமர்சனம் வரும்போது ஏன் வந்து இக்க விட்டீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு புஷியானந்த் சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசிக்காரர் நியூமராலஜி இதெல்லாம் பார்த்து இக்க எந்த முட்டாளாவது இந்த மாதிரி இருப்பானா சார் சொல்லுவாங்க தெரியுங்களா. இந்த பரமார்த்த சீடன்னு சொல்லி ஒரு 5 பேர் இருப்பான். பரமார்த்த குருவோட சீடன், பரமார்த்த குருன்னு இருப்பார். அவங்க சீடர் 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று பேர் சூப்பர் பேர் இருக்கும். ஒருத்த பேர் மடையன், ஒருத்த பேர் வந்து முட்டாள், ஒருத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேதை. இப்படி வந்துக்கிட்டா ஒரு 5 பேர், 5 பேர் ஃபுல்லாக தெரியல, ஒரு 4 பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். முட்டாள், மடையன், மிலேச்சன், பேதை, இப்படியான ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அதை கூட இருக்கிறவங்க கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்கிறானுங்க. எல்லாம் ஒன்று தானே வச்சுங்களேன். இது அங்கே எல்லாமே வந்து ஒரே விதமான சைக்கோ, மனநலம் பாதிக்கப்பட்டவன். இது அப்படி தானே இருக்கிறானுங்க. அந்த 5 பேரும் 6 பேரும் அவங்க இருக்கிறானுங்களா, அப்படி தான் இருக்கிறானுங்க எல்லாருமே. சரிங்களா, அப்போ அவங்க என்ன செய்வானுங்க, இப்படி தான் யோசிப்பானுங்க. என்னன்னு கேட்டால் நான் ஜோசிகார்ட்ட கேட்டேன், என்னென்ன அதில் வந்து இக்கு போட்டால் கூட்டுத்தொகை இத்தனை நம்பர் வருது, இது வந்து தலைவருக்கு ஆகாது. இப்போ இந்த நடிகைகளை ரெடி பண்ணுறது கூட அப்படி தான் ரெடி பண்ணுறானுங்க. இது நீங்கள் அங்கே போகாதீங்க. இது நீங்கள் பாருங்கள் 3 எழுத்தில் வரும் எல்லாமே. நடிகைகளோட இணக்கமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து நீங்கள் இப்படி சொன்னவொன்னே உங்களுக்கு ஒன்றே த்ரீஷா ஞாபகம் போது இல்லை. த்ரீஷா 3 எழுத்து, கீர்த்தி 3 எழுத்து, அந்த 3 எழுத்து இந்த மாதிரி எழுத்துக்களில் சார் நியூமராலஜி படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சங்கீதானா 4 எழுத்து தானே சார் வருது. சா இங் கீ தா 4 எழுத்து. 4 எழுத்து ஆகாது தலைவருக்கு. அப்போ 3 எழுத்து. இது இப்படி வந்து அவனை போட்டு ஒரு மூல செலவு பண்ணி தான் சார் வச்சுருக்கிறானுங்க. எல்லாம் சொல்லணும் 27. இது 27 தாங்க உங்களுக்கு. எதுவுமே 27 பண்ணுங்க. 27 தான் கரூர் நடந்தது. ஆமாம், கரூர். 27 தான் சங்கீதா மனு கொடுத்தாங்க. அதுதான் சார் எல்லாமே 27 இவங்க சொல்லியிருப்பாங்க. சார் 27 தான் நமக்கு ராசியான நாள், அதை ராசியாக எடுத்துருப்பாங்க, பாசிட்டிவாக எடுத்துருப்பாங்க. சங்கீதா வந்து அவங்களே போயிட்டாங்களா டைவர்ஸுக்கு, ரூட்டு ஃப்ரீ, ரூட்டு கிளியர் நினச்சிருக்கான்ல, பாசிட்டிவாக எடுத்துருக்க வேண்டியது. 27 தான் சார் சிபிஐ விசாரணைக்கு. அதுதான் சார் சிபிஐ விசாரணை பண்ணால் கூட என்ன கேட்டால் இது நமக்கு சாதகம். என்னென்னு கேட்டால் நான் இது வந்து இந்த விசாரணையே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விசாரணைக்கு நம்ம ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது திமுக மீது குற்றம் சொல்கிறது, குறை சொல்கிறதுக்கு. இப்போ அதே மாதிரி போய் அங்கே போய் வந்து செந்தில் பாலாஜி விசாரணைக்கு கூப்பிட்டாங்கல்ல. எப்படி தானே வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டாலே ஒரு இது தானே, அதில் சந்தோஷம். என்ன 4 முறை நீங்கள் அழைங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவனை ஒரு தடையாவது வர வைங்க. யாரை? செந்தில் பாலாஜி. இப்போ அதான் நடக்குது. எப்படினாலும் இவங்க சொன்னால் அதுக்கு வர வச்சு தானே சார் ஆகணும் இல்லையா?
ஒரு குற்றச்சாட்டு விசாரணை பண்ணுறவர் ஒருத்தர் சொல்கிறாருங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க. விசாரணையில் என்ன நடக்குது, முடிவு என்ன நடக்குது, சார்ஜ் ஷீட் யார் மேலே ஃபைல் பண்ணுறாங்கன்றதுலாம் வேறு. ஆனால் விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாருங்க, சாட்சி ஒருத்தர் இன்னொருத்தரை கை காட்டுறாருங்க, அப்போ அவர் சொல்லுங்கள், அது ஒரு இவங்க சந்தோஷம்ப்பா 4 தடவை. அதனால தான் இந்த முறை மட்டும் சீன் போட்டது. என்னென்னு கேட்டால் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கையாட்டின்னு வந்தது. யாராவது எந்த பைத்தியமாவது கை நாட்டணும் சார், சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு என்ன கையாட்டின்னு வரணும் சார் வெளியே வரும்போது, அதே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஆனால் இந்த 27ன்றது இவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிறது, புரியுதா சொல்கிறது. ஆனால் எப்படி இருந்தாலும் மே நாள் தாவேக்காக்கு பால், எப்படி இருந்தாலும் மே நாள் நீ என்ன 27 நீ 27 வச்சுக்க உனக்கு சாதகமான கட்டம். ஆனால் அந்த மே நாள் தாவேக்காக்கு பால். ஓகே சார், அது மட்டும் கன்ஃபார்ம். டார்கெட் பண்ணி நீங்கள் உடனே யோசிக்கிறீங்க, ஓ வந்து அப்போது பிறந்தநாள் வருது, இது அதே மே நாள் ஆமாம் பிறந்த நாள் வருது, அந்த நடிகைக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னு சொல்லுவேன். அது தாவேக்காக்கு இறந்த நாள். எது உண்மைதானே, அந்த கட்சி அந்த நடிகையால் தானே காலி ஆகுது. அப்போது மே நாள் அந்த நடிகையின் பிறந்த நாள், தாவேக்காக்கு இறந்த நாள், அப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே சார், என்ன இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கல்ல என்னன்னா சார் வந்து எல்லாமே 27 வருது, இது நியூமராலஜியா, அந்த ஜோசியா எல்லாம் ஜோசியக்காரரை வச்சு தான் செயல்படுறானுங்க. ஜோசியக்காரன் சொல்லிட்டோன்னா வந்துட முடியுமா சார்? அது எல்லாரும் அந்த கடந்த காலத்தில் நிறைய இருக்குது, எல்லாரையும் சொல்லணும், இந்த இடத்த சொல்லணும்னா வந்து ஜோசியக்காரனை நம்புகிறாங்க, நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஓகே, சென்னையை டார்கெட் பண்ணி விஜயோட தொண்டர்கள் களமிறங்க போகிறதா சொல்கிறாங்க. ராஜ்மோகன், ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், ஆனால் இவங்கெல்லாம் காமராஜர் சென்னையிலே போட்டு. ஆமாம், இவங்கெல்லாம் காமராஜர் பேரன், கக்கன் பேரனுங்க பாருங்க, அப்படியே இவங்க அப்படியே சென்னையில் சார் சென்னை தானே இவங்களை யாரும் தெரியாதுல்ல, சென்னையில் தான் போட்டிடுவாங்க. ஏதோ பெரிய வந்து நீங்கள் சொல்கிறது சார் எல்லாருமே சென்னையிலேயே களம் இறக்குறாங்க சார், இவங்க சென்னையை தானே தெரியாது சார் யாருக்குமே. இப்போ யார் ராஜ்மோகன் யார் சார்? இந்த லயலாமணி ராஜ்மோகன் யார்? லயலாமணிக்கு நக்கீரனை வந்து பார்த்தீங்கன்னா பேசியா அவன் எப்படியாவது தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். இல்லைன்னா எந்த பைத்தியமாவது எனக்கே தெரியும் சார், டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு பிரிண்ட் மீடியா வந்து பத்திரிகை வந்து படிக்கிற எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதிலையே இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெஸ்ட் அமாங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நக்கீரன் படிக்கிறவங்க தான் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா. அதை தாண்டி இன்றைக்கி வந்து பிரிண்ட் மீடியாவில் மற்ற அரசியல் பத்திரிகையே இன்றைக்கி வந்து வெளியாகிறதான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் வந்து உங்களுக்கு தெரியும் வெளியாகுது பத்திரிகையில் இருப்பேன். பிரிண்ட் மீடியாவில் ஒரு புத்தகமாக பிரிண்ட் ஆகி வருதுன்னா அது நக்கீரன் மட்டும்தான், சொற்ப அளவில் தான் வந்து பிஸ்னஸே. காரணம் என்ன, எல்லாமே அண்ணனே வந்து பேசுகிறாருல்ல, அண்ணனே வந்து மீடியாவில் வந்து பேசுகிறார். நக்கீரனும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாயிடுச்சு வந்து பேசுகிறோம். அப்போ பிரிண்ட் மீடியான்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வந்து நொடிஞ்சு போன ஒரு நிறுவனம் தான், அது எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் இவன் என்ன செய்கிறான், பத்திரிகையே கொண்டு வந்து லோலாய் மணி என்ன செய்கிறான்னா இந்த பத்திரிகைகளை இதை வெளியிட்டுக்கிறாங்க அதை வெளியிட்டுக்கிறாங்கன்றான். அப்புறம் தான் அவங்க ஆளுங்கெல்லாம் அதை வேறு கிழிச்சு வேறு போடுறான். இது அதை கிழிச்சு வேறு போகிறான். ஏன்டா அறிவு கட்டனே, நீ என்னடா மார்க்கெட்டிங் மேனேஜராக நீ நக்கீரனுங்க. இதை பார்த்த பிறகு தான் அவன் தொண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பத்திரிகை வாங்க போகிறான். இப்போ நல்ல சேல்ஸ் சார் இது நக்கீரன் வந்து. ஏன்னா அந்த தற்கொலை பசங்க எல்லாம் நக்கீரன் எப்போ வரும்னு பார்க்குறான். எது எப்படியோ இப்போ புரியுதுங்களா, இவனுக்கு மூலங்களை தான் இவனை ப்ரொமோட் பண்ணிக்கிறான். நான் பார், நான் நக்கீரனை எப்படி வந்து பேசுகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஒரு கண்ணியக்குறைவாக பேசுறதுங்க. வாடகை வாயின்னு பேசுறது, மீடியாவில் பேசுகிறலாம் வாடகை வாய். மீடியாவில் பேசுகிற பத்திரிகையாளர்களோ இல்லை அரசியல் விமர்சகளோ வாயை தானே வாடகை விடுறாங்க. உன் தலைவை எதோ வாடகை விடுறான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம ஏதோ தப்பாக பேசுகிற நினச்சிடாதீங்க, சொல்கிறேன். பத்திரிகையாளர் பேசுகிறாங்கன்னா அவங்களாம் வாடகை வாயின்னு பேசுகிறேன். நீங்கள்லாம் எதை வாடகை விடுறீங்க, இல்லை உங்கள் தலைவன் எதை வாடகை விடுறான் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள்லாம் வந்து பொண்டாட்டியோட வாழ்ந்தீங்கன்னா வாடகைக்கு எடுக்கவும் மாட்டீங்க, வாடகைக்கு போகவும் மாட்டீங்க. நீங்கள் பொண்டாட்டி கூட வாழலை, ஏதோ நான் ஆபாசமும் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. வாடகை வாயின்னு நீங்கள் பேசுகிறீங்களடா. நீங்களாம் வாடகைக்கு எதை எடுக்கிறீங்க, வாடகைக்கு எதை விடுறீங்க? எவனும் பொண்டாட்டியோட வாழறவங்க கிடையாது. உண்மை தானே சார்? அப்போ வாடகைக்கு எடுத்து தானே ஆகணும், வாடகை விட்டு தானே ஆகணும். அப்போ நீங்கள் வாடகை கொடுத்த பற்றி பேசுகிறீங்க. லோலாய் பண்ணி சொல்ல செருப்பால் அடிக்கணும் அவனை நான் கேட்குறேன். பத்திரிகையாளர்களை நீங்கள் வந்து வரம்பு மீறி நீங்கள் போனீங்கன்னா தர்ம அடி விழும் உங்களுக்கு. இது இப்போ தெரியாது உங்களுக்கு, இன்னும் காலம் இருக்குது. ஏன்னா வந்து அதுவும் குறிப்பாக நீங்கள் நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க நக்கீரன் கோபால். அவங்களாம் சாதாரணம் கிடையாது சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மண்வாரிலால் ஆக்குனாங்க. இது
கவர்னர் மன்வாரிலால ஆக்கி காமிச்சாங்க, நடந்துச்சு. ஜெயலலிதா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க. யாருமே வந்து பண்ண முடியாது. எல்லாம் நீங்கள் ஏதோ போகிற போக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தனமாக பேசுகிறீங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து நான் மறைமுகமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட சொன்னேன், இவனுக்கு பத்திரிகையாளர்கள் நீங்கள் சாட்டுறது உங்களுக்கு நல்லது கிடையாது, இதோட விளைவு எங்கே போய் நிற்கும்னு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு சிக்கலை சந்திப்பீங்க நீங்கள். நான் சொல்லி கூட நான் அனுப்பியிருக்கேன், தகவல் கூட நான் போட்டிருக்கேன். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீண்டிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு அரசு நீங்கள் பேசலாம், நீங்கள் முரசொலி பேசுனீங்கன்னா அது கட்சி பத்திரிக்கை சார். நக்கீரன் வந்து திமுக கட்சி பத்திரிக்கை அது. நான் கேட்குறேன், அப்போ உங்களை விமர்சனமே பண்ணக்கூடாதா? நான் கேட்குறேன், விமர்சனமே பண்ணக்கூடாதா உங்களை? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா நீங்கள்? உங்கள் ஜாதகமே எடுத்து விட்டுருவாங்க. கடந்த காலத்தில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமா? என்ன ஆவீங்க நீங்கள்? கடைசி தேர்தல் நெருக்கத்தில் தெரியும் பாருங்கள். இதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து பத்திரிகையாளர் நோண்டினீங்கன்னா வாடகை வாங்கி அந்த நாயை, நீயே வாடகைக்கு வந்த நாய் தானே, டிவி கேக்கு வாடகைக்கு வந்த நாய் தானே நீ? நான் கேட்குறேன். இல்லை பாரம்பரியமாக நீங்கள் அப்படியே வந்து கட்சியில் இருந்து விஜய் ரசிகரா நீ? நான் கேட்குறேன், விஜய் ரசிகரடா நீ? விஜய் ரசிகரா நீ? கிடையாது. நீயே வாடகைக்கு வந்த நாய் தானே. அப்புறம் என்ன வாடகை வாய்ன்னு பேசுறது? வாடகை வாய் தானே வாடகைக்கு விட்றாங்க. நீங்கள் எதை வாடகை விட்டு இருக்கீங்க நீங்கள்? எல்லாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சைஸுக்கு ஒரு லைட் எடுத்துன்னு திரிஞ்சிட்டு இருக்கீங்க உங்கள் தலைவனுக்கு. தானே உண்மை? ஒருத்தன் டார்ச் எடுத்துன்னு சுற்றுறான், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கான் விளக்கு எடுத்துன்னு தெரியுறான், ஒருத்தன் வந்து பெட்ரோமாக்ஸ் எடுத்துன்னு தெரியுறான், ஒருத்தன் லாந்தர் விளக்கு எடுத்து தெரியுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவனுக்கு மாமா வேலை தானே பார்த்துட்டு இருக்கீங்க, விளக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் என்ன வந்து மயிரில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் வந்து வாயை வாடகைக்கு விட்றாங்க, அதை விட்றாங்க, இதை விட்றாங்கன்ட்டு திமிரில் உங்களுக்கு. பப்ளிக் முன்னாடி பேசிட்டா பெரிய வீரமா அது? பப்ளிக் மத்தியில் பேசிட்டா நீங்கள் காசே வாங்குறது இல்லையா? நீங்கள் எந்த பொதுக்கூட்டத்துக்கு போகிறீங்க, எந்த கட்சிக்காரன் காசு எடுத்து விட்டோமா கதையை? எல்லாம் அவன் வந்து வயிற்றுக்கு ஜீவனத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அவன் விஜயால். அவ்வளோதான். அவன் குடும்ப கறதை பற்றி இப்போ யாரும் கவலைப்படுறேன், நான் தான் கவலைப்படுறேன், நான் தான் பேசுகிறேன். ஐயோ குழந்தை இருக்குது, 2 பசங்க 2 பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொறுக்கித்தனம் பண்ணுறீங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாமாவில் பார்க்குறீங்க உங்கள் தலைவனுக்கு. அப்புறம் நீங்கள் என்னடா வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் வந்து இவர் அது இதுன்னு பேசுகிறது? நான் கேட்குறேன், வாயை அப்படி வாடகைக்கு விட்றீங்க, அதை விட்றீங்க, இதை விட்றீங்கன்னு. ஓகே சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையை பல விஷயங்களை வெளியிட்டு இருந்தார். அதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, இல்லத்தரசிகளுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னா, ரேஷன் பொருட்கள், ரேஷன் அட்டை வச்சுருக்கவங்க, அரிசி அட்டை வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரிட்ஜு இலவசமாக விலை இல்லாமல் வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். இப்போது முன்னாடி வந்து ரேஷன் கார்டு என்பது முதல்ல இதை கிளியர் பண்ணணும். அது இந்த அரசு, திமுக அரசே அதை வந்து எவ்வளோ தூரம் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. அது வந்து ஒரு திமுக தரப்பில், அரசு தரப்பில் தான் சொல்லணும். முதல்ல இந்த குடும்ப அட்டை இருக்குல்ல, இந்த குடும்ப அட்டை வந்து எதுக்கு பயன்படுத்தணும்னு முதல்ல இருந்துச்சு. பொதுவாக விலாசத்துக்காக குடும்ப அட்டை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த அளவுக்கு தான் அதுக்கு மதிப்பே இருந்தது. குடும்ப அட்டைக்கு என்ன மதிப்புன்னு கேட்டால், விலாசம்னா அது ரேஷன் கார்டு தான் அப்படின்றது தான் ஆச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரேஷன் கார்டு உங்களுக்கு தெரியும், அந்த அட்டைகள் 3 விதமான அட்டைகள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுத்தாங்க. அந்த ஸ்மார்ட் கார்டு கொடுத்தாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த சீரியல் நம்பர் கொடுத்து இந்தந்த குடும்ப அட்டை இந்தந்த வகைக்கு பயன்படுத்திக்கலாம். ஒன்று பொருள் வாங்குகிற கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, பொருள் வாங்குகிற கார்டு, இல்லை பொருள் வாங்காத கார்டு கூட இருக்குது. சரிங்களா? இப்படி தான் வந்து அதனால தான் அந்த மஞ்சள், பச்சை, வெள்ளைன்னு வச்சுருந்தாங்க, அடையாளப்படுத்தியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் கார்டுன்னு கொடுத்த பிறகு அதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வச்சு தான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டை வந்து எந்த மாதிரியான அட்டை, எந்த வகை அட்டைன்றது தெரியாது. இப்போது 500 ரூபா வந்து தேர்தல் வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கறது போய், அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பரிசு கொடுக்கறது போய், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்கு. இது எல்லாமே ரேஷன் கடை மூலமாக வழங்கப்படுது. தனியாக பட்டுவாடா பண்ணல, வீடுகளுக்கு போயிட்டு ரேஷன் கடை மூலமாக தான், ரேஷன் அட்டையை தான் வந்து அடையாளமாக பயன்படும். அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பல பேர் வந்து இதை காலமாக, உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இது ஒரு சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்குது. என்னங்க அது நீதிமன்றத்துக்கே போயிடும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு அப்படி போயிட்டுருக்கு. என்னென்னா, அவங்க வந்து ஒரு பேச்சுலராக இருக்கிறாங்க. பேச்சுலராக இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு குடும்ப அட்டையை பயன்படுத்தியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். பேச்சுலராக ஒரு குடும்பத்துலேருந்து வேறு புலம்பெயர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பல பேர் அந்த குடும்பத்துலேருந்து விலகி போகும்போது, ஒன்று அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பார் அந்த தம்பி. முதல்ல பேச்சுலராக இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம், குடும்பங்களெல்லாம் பிரிஞ்சு எல்லாரும் போகும்போது. இல்லை அவர் தனியாகவே வாழ்ந்துட்டு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொருள் வாங்காத கார்டாக வந்து வச்சுருந்துருப்பாங்க. இப்போ இந்த ரேஷன் அட்டைக்கு வந்து மதிப்பு. அதுக்கப்புறம் அவர் குடும்பத் தலைவனாக மாறுறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
அது விண்ணப்பிக்கிறாரு. என்னன்னு கேட்டால் இந்த அட்டையை வந்து எனக்கு வந்து பொருள் வாங்குகிற அட்டையாக நீங்கள் மாற்றி கொடுங்கன்னு சொல்லும்போது, இப்போ இந்த பொருட்கள்லாம் இந்த மாதிரி விலை உயர்ந்த அதாவது விலைக்கு அதாவது கேட்டால் இந்த கார்டுகள்லாம் காஸ்ட்லி ஆகிடுச்சு. ரேஷன் கார்டுன்றது ஒரு காஸ்ட்லி ஆகிடுச்சு. காரணம் கேட்டால் 5000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க, இதுக்கு 500 கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த ரேஷன் அட்டைன்றது வந்து பொருள் வாங்குறதை தாண்டி பணம் வாங்கக்கூடிய ஒரு கார்டாக ஆயிடுச்சு. கரெக்டாக வெறும் ரேஷனில் வந்து அரிசி பருப்பு மட்டுமே வாங்கியிருந்த அந்த கார்டு இன்றைக்கி வந்து ஒரு விலை உயர்ந்த கார்டு ஆயிடுச்சு. ரேஷன் கார்டுன்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இப்போ அது கெத்தே வேறு லெவல் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ இவர் வந்து ஃப்ரிட்ஜு கொடுக்குறாரு, கிரைண்டர் கொடுக்குறாரு, மிஷின், இது எல்லாமே ரேஷன் கார்டு மூலமாக தான் கொடுக்குறோம். அப்போது பொருள் வாங்காத கார்டுகளுக்கு இது இந்த மாதிரி பொருள் கொடுக்குறாங்களே இது எலிஜிபிளா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பொருளே வாங்காத நபர்கள் வச்சுருக்கிறாங்க, ஒரு கார்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ இவங்க அந்த பொருள் வாங்குகிற கார்டாக மாற்றுறதுக்காக கன்வெர்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணுறது கிடையாது, பண்ணுறது இல்லை. நீங்கள் லெட்டர் கொடுங்கன்னு சொல்கிறாங்க, அப்புறம் கள விசாரணை பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ண சொல்லிட்டு அதுக்கு இடையில் சில பேரங்கள் நடக்குது மாற்றுறதுக்கு. ஸோ இது வந்து முதல்ல வந்து எல்லாமே வந்து பொருள் வாங்கக்கூடிய கார்டா. ஒருத்தர் வந்து வழியே வந்து இல்லைங்க எனக்கு ரேஷன் பொருள் வேணாங்கன்னு சொல்கிறது அது வேறு. ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு முறை வாங்கிட்டாங்கன்றதுனாலே அந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பொருள் வாங்கிறதுக்கு தகுதியான நபராக வந்து அவங்க இல்லைன்ற மாதிரி தான் வந்து கட்டம் கட்டிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இது ஒரு உதாரணம் எதுக்காகனா இந்த பிரச்சனைகள் வரும்போது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றத நான் சொல்கிறேன். அது கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஏன்னா பல இடங்கள்ல அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பொருள் வாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பொருள் வேணான்ற முடிவில் இருந்தாங்க சார், பல பேர் இருந்தது உண்மை. எனக்கு அரிசி வேண்டாம், பருப்பு வேணாம், எண்ணெய் வேண்டாம், எதுவும் வேணாம்ப்பா, இந்த பொருளாக வந்து பார்த்திங்கன்னா ஏழைங்க பழைங்க வாங்கிக்கிட்டோம், எனக்கு வருமானம் இருக்குது ஓரளவுக்கு அப்படின்றது இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்குற அந்த தொகை போய் இப்போ ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், மிஷின், இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்கும்போது என்ன கேட்டால் ஒரு என்ன சொல்கிறது காஸ்ட்லியான கார்டாக ஆயிடுச்சு ரேஷன் கார்டு. இப்போ இந்த நேரத்தில் வந்து இப்போ இவர் கொடுக்குறாரு இல்லையா, ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டார் எடப்பாடி. என்ன சொல்லிட்டாரு, வாயை விட்டார். என்ன வாயை விட்டார், 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டார் இல்லையா. அது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து செய்த தப்பா இல்லை அவங்க சொன்னதில் வாயை விட்டாங்க. உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நீ என்ன சொல்கிறது நான் கொடுத்தே பார்க்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்து காட்டிட்டாங்க. சரிங்களா, நீனா தேர்தல் எலெக்ஷன் முடிச்ச பிறகு வர்றது, நான் இப்போயே கொடுக்குறேன் பாருட்டாங்க. இப்போ இவர் 2500 சொல்லியிருக்கிறாரு. பெருந்தலைவர் யார், காமராஜருடைய பேரன் யார், விஜய் 2500 சொன்னார். இப்போ 3000 சொல்லணும். சரிங்களா, அவர் என்ன சொன்ன கேட்டால் எதுக்கு இப்படி இந்த ஏலம் இந்த பாண்டியராஜன் படம் கதை மாதிரி ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஏன்னா நான் தான் முதல்ல சொன்னேன். இப்போ எல்லாரும் அது உதாரணம் காட்டுறாங்க. 5000, 2000, 10,000 மாமா பிஸ்கோ தேனுவாங்களே அந்த மாதிரி இது. இப்போ இவங்கெல்லாம் என்ன கேட்டால் இப்படி சொல்லிவிடுவோம். என்னென்னு கேட்டால் ஃப்ரிட்ஜ், இது ஒரு என்னென்னு கேட்டால் அப்பா எடப்பாடி வந்தார்னா வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு கொடுக்குறாரா. எவ்வளோ மோசமாக போச்சு பார்த்தீங்களா சார் அரசியல், எவ்வளோ மோசமாக இல்லை. நாங்கள் நடக்குது இங்கே எப்படி கொடுப்பீங்க சார்? ஒரு ஃப்ரிட்ஜ் விலை எவ்வளோ சார் நீங்கள் சொல்லுங்கள் சார்? மினிமமாக வரணும் ஒரு 15,000 to 15,000 வச்சுன்னா தரமான ஃப்ரிட்ஜு சார். நீங்கள் மொத்தமாக கூட நீங்கள் வந்து செய்தால் கூட பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10,000 ரூபாய் சார். என்னங்க இது, இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆள் உடனே ரெடி ஆகிட்டான். அண்ணன் கேட்டான் எடப்பாடி நேற்று வரைக்கும் அங்கே பார்த்தான், அங்கே 5000 வாங்கிட்டான். இவர் எடப்பாடி இருந்தானா ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க. இப்போ அடுத்தது இவங்க பாருங்கள், இப்போ இன்னும் தேர்தல் அறிக்கை வரல சார், அவங்க சொல்லிட்டாங்களே இப்போ இவங்க தேர்தல் அறிக்கையில் வரப்போது பாருங்கள். என்ன இது சார், விஜய் என்ன இலவசம் தருவார்? நீங்கள் 2 பேரும் ஆட்சிக்கு வர்ற இடத்துல இருக்கிறாங்க, ஆட்சிக்கு வரலாம், ஒன்று சொல்லுவான். ஆளுக்கு ஒரு தங்க கட்டி கொடுத்துட்றேங்க, 1 கிலோ தங்க கட்டி கொடுத்துட்றேன் ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு, அப்படி கூட சொல்லுவானுங்க. எவ்வளோ தங்க கட்டி வேலை என்ன எதோ தெரிய போகுது, ஆட்சிக்கு வந்தால் தானே. இவங்களாவது ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க 2 பேரும், அது ஆட்சிக்கு வந்தால் தானே. ஸோ அதனால் அப்படிலாம் சொல்லி மக்கள்கிட்ட இருந்து கேட்டேன். இந்த இடத்துல தாங்க நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியை பாராட்டியே தீரணுங்க. எனக்கு உங்கள் ஓட்டே நீங்கள் இலவசத்தினால வர ஓட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு உறுதியாக நிற்கிறாங்கல்ல நாம் தமிழர் கட்சி, அப்போ அதை நம்ம பாராட்டணும்ல. இது வந்து மிகப்பெரிய ஆபத்துங்க. இது என்ன, எங்கேருந்துங்க பணம் வரும்? நீங்கள் வேர்ல்டு பேங்கில் கடனை வாங்கினா மட்டும் அது எங்கேருந்து நீங்கள் அந்த பணத்தை திருப்பி நீங்கள் வந்து வட்டியை கட்டுவீங்க? யார்கிட்டருந்து யார்கிட்ட வட்டி போகும்? நம்மளை சுரண்டி தானே கொடுக்கணும், நம்மக்கிட்ட இருந்து வரி வாங்கி தானே வட்டி கொடுக்கணும், அந்த கடன் அடைக்கணும். இது மிக மோசமான போக்கு. இது யாரையும் பெற முடியுது. டிஎம்கே அறிவிச்சாலும் அதுதான் நம்ம சொல்லணும். இவங்க இப்போ இது ஒரு உத்தியாடா? இது என்ன கேவலமான ஒரு உத்தி இல்லை இது. இலவசத்தை கொடுக்கறதுன்னு கேட்டால் இலவசன்றதை தாண்டி போயிட்டு இருக்குது. இப்போ இன்னும் எதை தான் கொடுக்கறது? இப்போ ஏற்கனவே வந்து மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க சார். யார் வீட்டிலே இருக்கா சார் அந்த மிக்சி கிரைண்டர்? நீங்கள் காட்டுங்க சார். நீங்கள்
சார். ஆனால் பாமர மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்த சார் பயன்படுத்துன்னு கேட்டால் இப்போ ஒன்று சார், அந்த ஃபேன் வேணா எங்கேயோ ஒரு மூலையில் ஓடினு தான் நான் பார்க்குறேன் சார். இது எங்கேயோ ஒரு மூலை. பெரும்பாலும் காய்லான் கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அது குவிஞ்சு கிடந்தா இல்லையா சார்? நீங்களே சொல்லுங்கள், மனசாயத்தோடு சொல்லுங்கள். மக்கள் பார்க்குற மக்கள் சொல்கிறோம். வண்டி ஓட்டும் போது இந்த பக்கம் அப்படி திரும்பணும்னா அந்த காய்லான் கடையில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியிலே கிடக்கும் சார். அது கலைஞர் டிவி கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கு, எங்கேயோ ஒரு மூலையில் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஃபேனு, இந்த கிரைண்டரு, மிக்சி இதெல்லாம் யார் வீட்டையும் கிடையாது சார். சும்மா பொய்லாம் சொல்லக்கூடாது சார். எங்கேயோ ஒருத்தர் வச்சிருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ரிப்பேர் பண்ணி ஓடி கிடக்கிறான் அவன், அவனால் முடிஞ்சது அவ்வளோதான். இந்த ஃப்ரிட்ஜெலாம் நீங்கள் என்ன ஆகுனீங்க நினைக்கிறீங்க? அடுத்த ஆட்சி முடியறதுக்குள்ள 2 மாதம் 3 மாதத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் சார். இது சேல்லாம் நடக்கும் ஒரு பக்கம். எந்த பிள்ளைகள் சார் நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்க? இருங்க, லேப்டாப்லாம் கொடுக்குறாங்களா? இந்த பிள்ளைகள்லாம் இங்கே லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் மட்டமாக வந்த வரைக்கும் அடிச்சுட்டு சைக்கிள் ஒன்று கொடுத்தாங்க. அந்த சைக்கிள்லாம் ஒன்றுமே கிடையாது சார். இப்படி தூக்கி நிறுத்தலாம் சார் சைக்கிளை, ஒன்றுமே கிடையாது சார் சைக்கிள்லாம். இப்படி தரமில்லாத பொருளை பேரளவு கொடுத்து நாசம் ஆகிட்டீங்க. எங்கே போய் முடியும்? இது காலம் இப்படியே ஓடிடாது. இந்த இலவசத்தான் நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இது ரொம்ப ஆபத்தான அரசியல் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த இலவச அரசியல்ன்றதே ஆபத்தான அரசியல். நீங்கள் திட்டங்களை காட்டுங்க சார். நீங்கள் இந்த பாருங்கள், கிளாம்பாக்கத்தில் என்ன பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், இது திருச்சியில் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலேயே இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குமான்னு தெரியல சார். திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பாருங்கள் சார், நியூ பஸ் ஸ்டாண்ட் போய் பாருங்கள். ஏன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்தது. புதிய பஸ் ஸ்டாண்டு, இது புதிய பஸ் ஸ்டாண்ட். இது ஏன்னா திருச்சியில் தெரியல, பழைய பஸ் ஸ்டாண்ட் புதிய பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. இப்போ புதிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குண்ணா 4 கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி 4 மடங்கு இருக்குது சார். வேர்ல்டுலேயே இப்படி ஒரு அசந்துட்டோம் அந்த லொக்கேஷனும் அது இதுனும். இது பாராட்டணும் சார். யாரும் தான் சொல்கிறேன். அது KN நேரு எவ்வளோ கொள்ளடிச்சார் அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். அதுவும் பேசுவோம், நம்ம பேசாமல் விடமாட்டோம். ஆனால் திருச்சி இன்றைக்கி வேறு லெவலில் போயிடுச்சு. அந்த பஸ் ஸ்டாண்டை போய் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ வேர்ல்டு பேங்கில் கடன்லாம் அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஏதாவது ஒன்று இப்படியாவது பண்ணி காட்டுங்க. இலவசத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் கொண்டு போயிட்டு அது எல்லாம் காய்லான் கடைக்கு போயிட்டு நீங்கள் கொடுக்கும்போது 10,000 மதிப்பு, நாங்கள் அதை எதுவுமே விற்கும் போது 5,000 கூட போகாது. ரிப்பேர் ஆகிடுச்சு என்ன சார் போட முடியாதா? காய்லாங்கல்ல தான் போட முடியும். அப்படி தானே சார் பல ஃபேன் எத்தனை வீட்டில் நீங்கள் உடனே ஒரு கணக்கெடுங்க. யார் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்குது. அப்படியே நம்ம 4 தடவை ரிப்பேர் பண்ணியிருப்பான், அத்தை 40 தடவை பண்ணியிருப்பான். அப்போ இதெல்லாம் எங்கே போய் நிற்கும்? அவசியம் இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் இது மக்களுக்கான உண்மையான திட்டம் என்ன? இலவச திட்டங்கள் அது ரூபா கொடுத்தாலும் சரி சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்குது, எல்லாத்துக்குமே வரம்பு மீறி போயிட்டு இருக்குது. ஓகே, இப்போ அப்படியே ஒரு பக்கம் பணம் கொடுக்குறோன்றீங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன தான் இருக்குது? மக்கள் நல திட்டம்னா இதுதானா? இலவசம் கொடுக்குறதானா? ரொம்ப ஆபத்தான அரசியல் சார் இது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் அரசியலை பார்த்தீங்கன்னா நீ யாரும் ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா யாரும் நாம் தமிழர் கட்சியை குறை சொல்ல முடியாது. சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எதை நம்பி இருக்கிறீங்க? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் கொள்கை, லட்சியம், தத்துவம், கோட்பாடு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஏன் இந்த இலவசத்தை நம்பி இருக்க போகிறீங்க? மக்களை ஏமாத்துறீங்க. மக்கள் அப்படி தான் சார் இருக்கலாம். பாருங்கள், இலவசம் தான் இப்போ எல்லாம் லைன் இப்போ நாளைக்கே ரெடி பண்ணிருப்பான். அந்த ரேஷன் கார்டெலாம் எடுத்து வைங்க. இது ஆட்சிக்கு வரான் எடப்பாடி வந்த உடனே ஃப்ரிட்ஜு கொடுத்துட்றானா? கேவலமாக இல்லை இது. யார் பண்ணாலும் தப்பு தான் சார். இது எந்த கட்சி புதுசாக வரானுங்க அவனுங்களும் என்ன பண்ணுறானுங்க, இந்த குளுக்கோஸ் பாட்டில் அதாவது பூஸ்ட் பாட்டில் அவன் ஒரு IRS அவன் யார் அவன் ஆளா சார்? அவன் ஒரு IRS அவன் என்னமோ பூஸ்ட் பாட்டில் விஜயோட படத்தை அடிச்சு கேட்டால் பூஸ்ட் பாட்டில் ஃபோட்டோ. அதுதான் நான் சொல்கிறேன். என்னத்துக்குன்னு கேட்குறேன். இது இவங்க மாற்று அரசியல் கொடுக்க வரவங்க இவங்க. இது 2 கட்சிகள் சேர்ந்து வெக்கமாக இல்லை, அசிங்கமாக இல்லை சார். அவன் ஒரு IRS அவன். அப்போனா அவன் எவ்வளோ கொள்ளை அடிச்சிருப்பான் பார்த்துங்க. இப்போ இதே நீ பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான லஞ்சம் தானே சார்? இது லஞ்சம் தான். நான் சொல்கிறேன், இலவச திட்டம்லாம் லஞ்சம் தான் சார். டிக்ளேர் பண்ண போல்டாக சொன்னேன், இலவச திட்டம் எல்லாமே லஞ்சம் தான். அது நீங்கள் வாக்குகளை பெறுவதற்காக கொடுக்க மக்கள் வாக்காளர் கொடுக்குற லஞ்சம். அது லஞ்சம். நீ பூஸ்டாக கொடுத்தா என்ன, நீ லிக்விடாக கொடுத்தா என்ன, நீங்கள் எது இருந்தாலும் லஞ்சம் தானே சார்? அது இது ஒரு வினோதமாக பார்க்குறேன்னு கேட்டால் பூஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்கிறான்னு கேட்டால் ஏற்கனவே ஒரு இது மாதிரி எத்தனை நாள் கொடுத்துருக்க நீ, எப்போ கொடுத்துருக்குற நீ? அசிங்கமாக இல்லை இது? அவன் குடிச்சிட்டு அவனுக்கு அடிச்சு போகிறான், ஓட்ட அவனுக்கு போட போகிறான். இங்கே ஏற்கனவே இங்கே வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. இது 5,000 2,000 பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு இப்படி போயிட்டு இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா இருக்கும் சார் அந்த பூஸ்ட்டு.
அதை கொடுத்து வரான். அவன் நீ கொடுத்த அன்றைக்கி நான் 4 தடவை குடிச்சு ஒன்று அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இது தேர்தல் போடும்போது ஐயோ ஒரு பூஸ்ட் பாட்டில் கொடுத்தாரு அப்படி நான் ஓட்டு போட போகிறான். அவன் மூளை பாருங்க. இது யாருன்னா ஸ்பான்சர் கொடுத்துருப்பான் சார். ஏன்னா இவன் ஐஆர்எஸ் இல்லை சார். இப்போ ஐஆர்எஸ்ன்றதுனால எதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பானுங்க. எவனாவது வந்து இனாமா கொடுத்துருப்பான், ஸ்பான்சர் கொடுத்துருப்பானுங்க. நீங்கள் வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இவன் காசு கொடுத்து வாங்கியிருப்பானா? கிடையாது. நான் வந்து ஒரு 25 இல்லை சார், இங்கே ஏறக்குறைய ஆயிடுச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை கார்பரேஷனில் வேலை செஞ்சிருந்தேன். ஒரு 6 மந்த் வேலை செஞ்சேன். எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வந்து போய் ஒரு 6 மாதம் 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து கார்பரேஷனில் லாரி ஓட்டுற வேலை. அப்போ ஒரு குப்பைத்தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பைத்தொட்டி ஃபுல்லாக வந்து கொட்டி வச்சுருந்தானுங்க. என்னடா இது பால் பவுடர் பேக்கெட் ஆச்சுண்ணா. அப்போ வந்து அந்த குப்பை எடுக்கிற பசங்க தான், நான் லாரி விட்டுருவேன், அந்த குப்பை எடுக்கிற பசங்க வந்து கேட்டேன், அண்ணா என்ன இது வந்து ஒரே பால் பவுடர் பேக்கெட் நிறைய இருக்குது, எடுத்துடுவா அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு பேக்கெட் எடுத்துடுவாங்க. அந்த ஒரு பேக்கெட்டை வாங்கி பின்னாடி திருப்பி பார்த்தேன். டேட்டு எக்ஸ்பயர்ட் ஆனது. ஏய் தம்பி, தேதி முடிஞ்சிடுச்சு, இது வந்து ஃபுட் பாய்சன் கூட வந்துடும், யாரும் வந்து இருக்காதீங்க, அப்படியே குப்பையில் தூக்கி அப்படியே போடுங்க, ஒரு பேக்கெட் கூட இருக்காதுங்க, இது யாரோ டேட்டு முடிஞ்சவன் கொண்டு வந்து போட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து டேட்டு முடிஞ்சிடுச்சுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா முடிகிற தருவாயில் இருந்தாலும் கூட அந்த பாட்டில் தள்ளி நம்ம பார்க்கல, அந்த பூஸ்ட் பாட்டில் வந்து நம்ம பார்க்கல. அப்படி கூட சில பேர் நான் செஞ்சுருப்பேன்னா, சார் என்கிட்ட ஸ்டாக் இருக்குது, எல்லாம் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் ஒரு மாதம் போனால், ஒரு 15 நாள் போனால் அதை யூஸ் பண்ண முடியாது, இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கூட எவனா கொடுத்துருக்கலாம். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் பல பணக்கார வீட்டுகள் அப்படி தான் சார் செய்வான். அவன் வந்து என்ன செய்வான், வந்து அதை சாப்பிட மாட்டான். டேட்டு முடிஞ்சிச்சு இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது திரும்பி குப்பைத்தொட்டில் போடணும். இந்த குப்பைத்தொட்டில் ஃபுட்டு எடுத்து போய் போடுறமே, இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை யாராவது எடுத்து பிள்ளைகளோ இல்லை ஏன் மற்ற ஜீவராசிகள் ஆடு மாடுகள் கூட சாப்பிட்டா கூட அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகல. அது முதல்ல அந்த பூஸ்டோட அந்த டேட்டை பார்க்கணும் முதல்ல. ஏன்னா இவன் ஐஆர்எஸ் இவன் காசு கொடுத்தலாம், நான் நம்ப மாட்டேன், காசு கொடுத்தலாம் இவங்க பூஸ்ட் பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 500 பாட்டில் 300 பாட்டில் வாங்குது. இவன் ஐஆர்எஸ்ன்ற அந்த பவரை யூஸ் பண்ணி அவனால இவனுடைய சர்க்கிள் யாராவது வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து அப்படி பண்ணியிருக்கலாம். சில நேரம் கஸ்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பும் போது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து அங்கே கூட வந்து சில பொருட்களை பறிமுதல் பண்ணுவானுங்க, அந்த ஃபுட் ஐட்டங்களை. அப்படி கூட வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இவன் ஐஆர்எஸ்ன்றதுனால அந்த லிங்கில் வந்திருக்கான், ஓசியில் வந்திருக்கான் சார். புரியுதா சொல்கிறது? இவன் வந்து நான் செய்யணும்னா எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்து சீன் ஓட்டின்னு இருக்கிறான் இவன். ஓகே, நான் சொல்கிறேன் பாருங்கள், இனாமா வந்தது எங்கேருந்து வந்திருக்கும், எந்த இன்ஃப்ளூயன்ஸோ, ஏன்னா இவன் ஐஆர்எஸ்ன்றதுனால அந்த லிங்க் இருக்கும், சரிங்களா? அப்படி வர்றது தான் இது. இவன் காசு கொடுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாட்டில் பூஸ்ட் பாட்டில் வந்து மக்களுக்கு கொடுக்குறானா? ஓகே, அதெல்லாம் கிடையாது. எங்கேயோ யாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழிபறி பண்ணி அதை கொண்டு வந்து இப்படி மடைமாற்றம் பண்ணுறானுங்க. இதுதான் உண்மை. இல்லைனா இவன் வந்து இதை கொடுக்கலாமா? முதல்ல தேர்தல் நேரம் இல்லை சார் இது. ஓகே, அதை செய்யலாமா முதல்ல? அது தப்பு தானே அது. அதனால் அப்படி தான் இது நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.